ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு பிரியாஸ் அகாடமி. கார்த்திக் கிரியேஷன்லேருந்து ஒரு கமெண்ட் வந்திருக்குங்க. என்னென்னா, அவங்க வந்து 5th-லேருந்து 12th வரையும் வந்து ஹிந்தி லாங்குவேஜ் படிச்சிருக்காங்க. செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தியாக படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு அடுத்தது என்ன பண்ணணுன்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம +2 வரையும் ஹிந்தி வந்து மெயின் சப்ஜெக்டாக செகண்ட் லாங்குவேஜாக படிச்சிருந்தோன்னா, மெயின் சப்ஜெக்ட்ன்றது செகண்ட் ஆர் ஃபஸ்ட்டு. ஏன்னா இப்போ கேவியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லாங்குவேஜே ஹிந்தி தான், இங்கிலீஷ் ஹிந்தி தான் கிட்டத்தட்ட சேம். அதேமாரி வந்து சில ஸ்கூல்லேயும் அதேமாரி ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் வந்து மெயின் சப்ஜெக்டாக எடுத்துக்குவாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து விஷாரத்லேருந்து போகலாம். ஸோ கிட்டத்தட்ட 9 எக்ஸாம்ஸில் உங்களுக்கு வந்து கடைசி 4 எக்ஸாம்ஸ் மட்டும் தான் போக போகிறீங்க. ஸோ டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுடைய எல்லா சர்டிஃபிகேட்ஸும் மார்க் கார்டோட ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஹிந்தி பிரச்சார சபா போயிட்டீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ கரெக்டான சீசன் ஃபீஸ் கட்டுற டைம் தாங்க. ஸோ உங்களோட எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ எவ்ரிதிங் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி போட்டுடலாம். ஸோ டேரெக்டாக நீங்கள் விஷாரத் பூர்வாத் போய் முடிச்சுக்கலாம். 6 மந்த்ஸில் இப்போ ஆகஸ்ட்டில் நீங்கள் விஷாரத் பூர்வாத் முடிச்சிடலாம். அடுத்தது விஷாரத் உத்தரத் முடிச்சிடலாம். அப்புறம் பிரவீன் பூர்வாத் அண்ட் பிரவீன் உத்தரத் 2 வருஷத்தில் இந்த எக்ஸாம் முடிச்சிடலாம். அதுக்கடுத்து நீங்கள் என்ன படிக்கணுன்றது மேலே டிசைட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? இப்போ சொல்லுங்கள், என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.